அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன சமைக்க போறோம் என்றால், இன்றைக்கு புதன்கிழமை தானே, இன்றைக்கு மீன் கறி தான். புதன்கிழமை என்றால் நாங்கள் மீன் கறி தான் வைக்கிறோம். நாங்கள் ஒராத்த மீன் கறியும் சூட இப்பதான் வந்து கிளீன் பண்ண நடக்குது. தலையை எடுத்துட்டு அங்க வெங்காயம் மட்டி உள்ளியெல்லாம் கிரைண்டர் அடிச்சு நேரம் போச்சு நான் அடிச்சு கிரைண்டர் அடிச்சு வச்சு கிடக்கு. கீரியாவி இதங்கால சோறும் போட்டுட்டேன். இட்டாவுக்கு ஒரு புட்டு அவிச்சா சோதியும் வச்சிருக்குது. இப்ப இன்னைக்கு சமையல் காணொலியைத்தான் நாங்க பதிவு செய்ய போவோம். எங்களோட மதிய உணவான சாப்பாடு சோறு கறியத்தான் பார்க்க போவீங்க. என்ன? எஸ். நாங்க அன்றைக்கு நீங்களும் என்ன சமைச்சதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு தரம் சொல்லுறீங்களா இல்லையா? இப்ப கமெண்ட் என்ன சூடா மீன் பொரியல், ஒராத்தா குழம்பு, அரைச்ச குழம்பு இருக்கு. இன்றைக்கு நாங்கள் யூடியூப் காண்டின்னு சொல்லி நாங்கள் கூடுதலா சமைச்சு அப்படி அவசியம் இல்லைங்க. நாங்கள் ஒரு கரையும் சமைக்கிறதும் இருக்கு. சில நேரம் அப்படி செய்யறது, மீன்கரை நேரம் இப்படித்தான் நாங்க வளமையா சமைக்கிறதான் நாங்க இப்ப இன்றைக்கு காணொலியா பதிவு செய்யறோம். சில பேர் இப்படி கேட்கிறோம், என்ன இப்படி என்ன யூடியூப் காண்டியோ நீங்க சமைக்கிறீங்க சாப்பிடாம சாப்பிட தெரியல. அப்ப நாங்கள் வளமையா சமையலைத்தான் காணொலியா பதிவு செய்யறோம். அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணி விட்டோம். ஒரு நாள் நாங்கள் என்ன சமைக்கிறோம்ன்றத அல்லாட்டி வேற எது வித்தியாசமா இருந்தா அதையும் எடுப்போம். அவ்வளவுதான். அதுதான் இப்ப அங்கால சோத்த மணத்தியாலத்துல முடிய சமையல். நான் பள்ளிக்கூடம் போகணும். கராண்டு பட்டி தந்துட்டு 2 மணிக்கு பிள்ளைகள் வர போயினா 3 மணிக்கு டியூஷனா. அப்ப அதுக்கு தக்க மாதிரி மீனண்டா தீத்தி விடணும் வைக்கி. வணக்கம்மா. ஏனண்டா முள்ளண்டா பெரிய பிரச்சனை. முள்ளண்டா சாப்பிடாங்க. அப்ப நான் வடிவாக எடுத்து வைக்க தீத்தி 1 கிலோ வேணா 1/2 கிலோ பொறிக்கலாம். சேரோடுமே தீத்தி விட்டுண்டாலும் சாப்பாடு கொடுக்கத்தானே வேணும். சூடால ஈஸியா விடலாம். இப்படி வாழை பட்டிக்கிட்டு கடகடன்ட்டு இந்த குடல் பகுதி எடுத்து போட்டு இதை எடுத்து விட்டா கிளீன் பண்ணுங்க. கழிச்சு பார்ப்போம். ஓகே. லைட் எண்ணி பாட்டோம் முதல். இப்போ எங்களை சூட மீன் கிளீன் பண்ணியாச்சு. பாருங்கோ எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். இனி நான் மசாலா போட்டுட்டு இப்போ அரைவாசியை நான் எடுத்து வைப்போம். கணக்கு நாளைக்கு செய்யலாம். எடுத்து வைப்போம். எடுத்து வைங்கோ. இப்போ நீ சமையல் ஆரம்பிச்சது. ஓகே. மசாலாக்கான இந்த இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் கீரைக்கும் புலாம்புக்கும் ஒரே அடியாக சேர்த்து வதக்கிடுவேன். கீரை கெத்தல் பொருள் வதக்கி வச்சுருக்கேன். அதை வெட்டி சொல்லணும். சூடாமேக்கு கொஞ்சம் மசாலா போட்டு வைக்கட்டேன். மசாலா போடுவோம். முட்டை இருக்குது. அங்கால சோதியாக வரையுது. எல்லாம் வதங்கின பார்த்துட்டு சொன்னால் அங்கே வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. நண்டு கண்டா கீரைக்கும் மீன் குழம்புக்கு ஒரே அடியாக சேர்த்து வதக்குறேன். கீரை கள்ளி கொண்டு குழம்புக்குத்தானே கொண்டு சமைப்போம். 2 மணிக்கு பள்ளிக்கூட தலைவரப்பினா முட்டையை வீதம் அங்கால போவி வதங்கினா அப்புறம் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இனி கீரைக்கு புள்ளி இதுக்குள்ள வச்சுட்டு ஒலி பண்ண இதுக்கு எப்போ போடுறானே நம்ம நேரம் ஆகுது. கீரை கொஞ்சம் காணும் வச்சது குழம்பு இதாண்டாச்சு. இனி புள்ளி போடும். புள்ளி விட்டாச்சா இல்லையா கிடாக்க? புள்ளியை நான் குத்தி அரைச்சி விட்டேன். மிஷினில் போட்டு அடித்தான். நேரம் போகுது. அப்போ புள்ளியை போட்டு வதக்கும் சொவிக்கும். சொவிக்கும் போடுவோம்.
ஒலிவண்டா வேண்டா இதில் எடுக்கலாமா? நேற்றதே இல்லை வதக்கியாச்சு. முதல் தூக்கி விட்டுட்டேன் நான். சரி, முட்டை துள்ளிட்டுது, முட்டையை நிப்பாட்டலாம். இந்த 2 நாளைக்கு மிளகறி சாப்பிட்டு இல்லை இன்றைக்கு ஒரு நல்ல மச்சம் பொரியல் கறிகளோட. அதென்ன பொரியல் கறிகள்? பொரியல் கறிகள் விரதம்டா இருப்பினம். அதே சில பேர் பொரியல் கறிகள் எல்லாம் சொல்றோம். அப்படித்தான் அது கறிகள் என்றா கருத்து வாழபடியா கறிகள். உள்ளி வாங்கிட்டு நான் சூடா மீனுக்கு மசாலா எல்லாம் போட்டு வச்சிருக்கு. உப்பொண்டும் போட தேவையில்லை. எல்லாம் போட்டுட்டேன். வெந்தயம் போட்டாட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் காப்பாவை கூட்டவும் அப்பதான் மனம் மொழியில போகும். கதவளை கூட்டோட குளிரும். வந்து விட்டு நான் வந்து இந்த பேஸ்டை போட்டு கலப்பளையும் வருவதானே. சமையல் வர்றதுக்கு டக்குன்னு 1 மணித்தேரம் தான். வேலையால வந்து பள்ளிக்கூடம் விட்டுட்டு 11 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டுட்டு வந்து குளித்து விட்டுட்டு தான் சமையல் ஆரம்பிக்கிறேன். சுடுதண்ணி கொதிக்க வைக்கணும். இப்போ தேவையான தூளையும் போடுவோம் குழம்புக்கு. சுடுதண்ணி அங்கே கொதிக்க வைக்கணும். ஊற்றுறதுக்கு 1 2 3 4 காணும். இந்த ஏற்கனவே கொஞ்சம் சின்ன கரண்டியால் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன். காணும். இப்போ மஞ்சள் தூளையும் சேர்ப்போம். மஞ்சள் தூள் வைத்தா தான் திக்கா வரும். நாங்கள் திரிக்கிற தூளண்டா சேர்க்க தேவையில்லை. இது நாங்கள் அந்த போத்தில் வேண்டுறதானே. அப்போ வேல் மஞ்சளை குறைச்சி போடுவினோம். நாங்கள் போட்டால் நல்லது. கொதிக்கட்டும். தேவையாண்டா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு விட்டா விடலாம். ரெண்டா அப்படி வச்சு விடுறது நல்லது. 2 டக்குண்டு கொதி வந்துடும் குழம்பு. களை வச்சு விடுவோம். இனி கொதிக்கட்டும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட குழம்பு கொதிச்சு வந்துருக்கு. வச்சு கொண்டிருக்குது. இப்போ இந்த நாங்கள் பிரட்டி வச்ச மீனை போடுவோம் குழம்புக்கு. இந்த உப்பு மஞ்சள் தூளெல்லாம் போட்டு பிரட்டி வைக்கிறோம். போட்டுடுவோம். இதை கொஞ்சம் கழுவி ஊற்றுவோம். சேர்ந்த உப்புவெல்லாம் சேர்ந்தது தானே. இப்போ கழுவி ஊற்றினா நல்லது தானே. இதில் இருக்கு சண்டை உப்புவோம். சரி, இதை ஊற்றி விடுவோம். குழம்பினி கொதிச்சு மீன் அவிஞ்சு விரட்டும். அங்கால பார்த்தீங்களா மீன் பொரிஞ்சு கொண்டு அங்கால சொதி வச்சுட்டேன். இனி
ஒரு சிறிதளவு தேங்காய்ப்பு கொஞ்சம் சொதுக்கி கொஞ்சம் குழம்புக்கு விட்டால் சமையல் முடிஞ்சு. சிறிது நேரம் கழிச்சு ரெடி ஆகின அப்புறம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பொரியுது. இந்தியாவில் குழம்பு ரெடி ஆகி கொண்டிருக்கு, கொதிச்சு கொண்டிருக்கிறது. அங்கால சொதி கொதிக்கிறது. கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுருக்கு, கொஞ்சம் பழப்புளியும் விட்டாதான் சொதி நல்லா இருக்கு. குழம்புக்கு தான் குழம்பும் கொஞ்சம் விட அப்புறம் தக்காளி இது பேஸ்ட்டு விட்டது தானே, இருந்தாலும் பழப்புளி விட்டால் தான் குழம்பு மீன் குழம்பு சூப்பராக இருக்கு. சரி, இது குழம்புக்கு விட போகிறேன். குழம்புக்கு பார்த்து விடுவோம். குழம்ப பார்த்தீங்கன்னா இப்படி கடிச்சு வந்துட்டு இனி மீனையும் பிரட்டி விடணும். பிரட்டி விட்டுப்போ பார்ப்போம். இப்போ எங்கட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, அந்த பொரியல் செய்கிற வேலை பொரியல் தான் அந்த அடுப்பை பழுதாகும். அதான் மூடி விட்டுருக்கு. உங்களோட குழம்பு ரெடியாக இருக்குது. இந்த கட்டத்தில் நாங்கள் சிறிதளவு சீரகம் சேர்ப்போம். சீரகம் சேர்த்தால் நல்ல டேஸ்டாக இருக்கும். கடைசி இறக்க போட்டா சீரகத்தூள் அடுக்கி வச்சிருக்கேன். நம்ம இந்த காக்கரண்டி போட்டால் நல்லா இருக்கு, வாசம் இருக்கு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிட்டு. இனி நாங்கள் எங்களோட சமையலை மூடி வச்சிருக்கோம். பொரிக்க என்ன தெறிக்குது எல்லாரும். இப்போ நாங்கள் அங்கே போய் மீசைக்கு போய் பார்ப்போம் என்ன சமைச்சோம். பார்த்தீங்கன்னா நான் சமைச்சு முடிச்சுட்டு என்ன சமைச்சேன் என்றால் கொத்தரி சோறு, ஒரு அத்தை மீன் குழம்பு, கீரை, ஒரு அத்தை மீனில் ஒரு சொதி தலையெல்லாம் போட்டு தலை மீன் எல்லாம் போட்டு சொதி, முட்டை, சூட மீன் பொரியல். இதுதான் எங்களுடைய இன்றைய மதிய நேர சாப்பாடு. இந்த உணவைத்தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இனி நாங்கள் சாப்பிடுவோம். இத்துடன் இந்த காணொளி நிறைவு செய்ய போகின்றோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.